வெற்றியின் திறவுகோல். இன்னைக்கு டாப் 10 நிகழ்ச்சிகள் என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் முதல்ல தமிழக வெற்றி கழகம், ஆமாம் விஜயோட கட்சி, இதுக்கு டபுள் டமாக்கான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2 விஷயங்கள் கிடச்சிருக்கு. ஒன்று, போலீஸ் அனுமதி கொடுத்துருக்காங்க அவருடைய மாநாடு நடத்துவதற்கு. எவ்வளோ ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அடுத்தாப்புல அந்த தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த அங்கீகாரம் என்பது அந்த தொண்டர்களுக்கு வெடித்து கொண்டாடுறாங்க, மகிழ்ச்சியில் கொண்டாடுறாங்க. எது எப்படியோ ஆளுங்கட்சிக்கு இரிட்டேட் பண்ணாத அளவுக்கு போனால் நல்லது. எரிச்சல் உண்டு பண்ணுறது அவங்க பாட்டில் நம்ம ஆனந்தூர் பாரதியிலேருந்து எல்லோரும் ஆளாடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எரிச்சல் உண்டு பண்ணோம்னா அமைதியாக போங்க. அது போட்டு வெற்றியையும் சேர்த்து கொண்டாடுறாங்க. ஸோ டபுள் டமாக்கா என்பதை விட ட்ரிபிள் டமாக்கான்னு வச்சுக்கலாம். அடுத்தாப்புல நம்ம மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நித்யானந்த மாதிரி போகணுங்கிறதுக்காக வேண்டிய ஏதோ சில விஷயங்கள் பண்ண போய் அநியாயத்துக்கு மாட்டி இப்போ போய் என்னாச்சுன்னா 5 பிரிவில் வழக்கு. ஒன்று, ஊனமுற்றோர் அவமானப்படுத்துறது, அப்புறம் கல்வி கொடுத்துற போய் அத்துமீறி பேசுறது. இது யாரா இழுத்து தேர்தெடுத்து தெருவில் விடுறதுன்னு பார்த்தாக்கா, பள்ளி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், உள்ளூர் இது பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு. அதில் யாரோ என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, இந்த குரூப்புகள் அந்த பழைய மாணவிகள் அவரை ஸ்பான்சர் பண்ணியாச்சு. இந்த தலைமை ஆசிரியர்லாம் இழுத்து விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஒரு கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா, அந்த வழிகாட்டு குழு இருக்கு பாருங்க, பெற்றோர் ஆசிரியர் சங்கெல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க, அதெல்லாம் அனவசியமாக தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க தலையிட்டதுனால தான் இந்த தலைமை ஆசிரியர்களுக்கு அனவசியமாக மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. இது முக்கியமான ஒரு செய்தியாக போச்சு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா, நடிகர் சங்கத்தில் இப்போ கூட்டம் போட்டிருக்காங்க. நடிகர் சங்கத்துடைய கூட்டம், அந்த பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. அது இந்த ஜனவரி மாதம் வர வேண்டிய அந்த பீரியடு முடிய போகுது. எப்பா அதை விட்டுட்டீங்கன்னாக்கா கட்டடம்லாம் கட்டுறது, கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு தும்பு, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் போய் வர டிலே ஆகி போச்சு. கட்டுமான பொருட்கள் விலையேறி போச்சு. நிறைய விஷயங்கள் கோஆர்டினேட் பண்ண வேண்டியது, கையில் பணம் காசு வேறு இல்லைப்பா. இந்த புது ஆளுக்கு போட்டாங்கன்னாக்கா நேரடியாக நாங்கள் அந்த புது ஆளுக்கு போட்டால் வம்பாயிடும், அதனால் நாங்களே கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்லி ஒப்புதல் கேட்டிருக்காங்க பொதுக்குழுவில். இந்த பொதுக்குழு ஒப்புதல் கேட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பார்த்து என்ன செய்யும், மறுபடியும் கோர்ட்டு போவோம். 3 வருஷம் எலெக்ஷன் வாயா, நீ சொல்கிறது சரிதானே, அது எலெக்ஷன் வச்சு பார்ப்பான்னு சொல்லுவாங்க. இதில் என்னாச்சுன்னா, கடைசியில் நம்ம கார்த்திக் பொருளாளர் சொல்கிறாரு, கமல் ரஜினி இவர்களும் அந்த வரவில்லையே தவிர இந்த கடனை அடைப்பதற்கு அல்லது கட்டுவதற்கு, அதாவது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இதை பண்ணுவதற்கு ரஜினி கமல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினா பங்கேற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அதோடைய செயலாளர் நம்ம விஷால் என்ன சொல்லிட்டாருன்னா, சாக்கடையெல்லாம் ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்ததுலாம், அதை பழைய ஆட்கள்லாம் வீராம்பன ஆட்கள்லாம் கலக்கி விட்டாங்க, இப்போ இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி முடிச்சு போச்சா. இந்த ஒரு செய்தி பண்ணிடணும். அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, இந்த ஆட்சியில் எடப்பாடியோட வழக்கமான புலம்பல்னு சொல்கிறதா சுட்டி காட்டல்னு சொல்கிறதான்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக கெட்டு போச்சு. இதை போலீஸ் அவர்களை தனியாக இயங்க விடுவதில்லை. அந்த உள்ளூர் அல்லது கட்சி மேலிடம் இவங்க தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு முடியல, அது நடக்காத கதை அப்படின்னு சொல்லத்தோடு விட்டால் பரவாயில்ல. அவர் 7% கொடுத்தாரு பாருங்க. அதாவது அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7% அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாரு. வேறு எந்த கட்சியும் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து வேறு யாரும் செய்யலை, நான் தான் அப்போ பண்ணேன் அப்படின்னு சொன்னாலும், அதன் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 5 பேர் தேர்வாகிருக்கிறாங்க. இந்த 7% இதில் அவர்களுக்கு ஒரு செத்தாஸ்கோப்போ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்து அதை எடப்பாடி தன்னுடைய கடமையை எதிர்கட்சி கடமையை சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம டிடிவி தினகரன் என்ன சொல்லிட்டாருன்னா, அது என்ன சொல்ல போகிறான்னு பிறகு பார்ப்போம். அடுத்தாப்புல இந்த ஆட்சியில் இருக்கா, ஒரு வாரம்
பிரச்சாரம் பண்ணுமா எங்கள் அந்த ஒன்றியம் நகரம் அந்த கார்பரேஷனு முனிசிபாலிட்டி அந்த ஏரியாவிலெல்லாம் காங்கிரஸ் தொண்டர்களாம். சொல்கிறது யார்? நம்ம செல்வ பெருந்தகை சொல்லிட்டார்ல. அப்புறம் நாங்கள் சும்மா இருப்போம்மா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. தப்பி தவறி அது என்ன நீ மட்டும் இங்கே வந்து நாங்கள் பண்ண முடியாது. என்னது இவரோட நோக்கம் என்ன? அடுத்த ஆட்சியில் பங்கு கேட்குறது எங்கள் ஆட்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. அங்கேருந்து கூட்டத்தை போடும்போது அந்த காங்கிரஸ்காரர்கள் புலம்புவார்கள். நான் மாதம் 5 லட்சம் ரூபா செலவு பண்ண அந்த மாவட்டத்துக்கு எங்களுக்கு வந்து ஏதோ ஓட்டு போகிறதோடு சரி, கொட்டி தூக்கி கொடுத்தோடு சரி, முந்தியாவது மத்தியில் ஆட்சி இருந்துச்சு, ஏதோ அந்த துறைமுக பொறுப்பு கழகம் அந்த கழகன்னு போட்டு தென்னை வளர்ச்சி வாரியம் அது இதுன்னு சொல்லி பட்டு கிடப்பீங்க. இதை 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து அந்த நேரடி உள்ளாட்சியில் வந்து நேரடியாக கொடுத்தா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏதோ கார்பரேஷனுக்கு ஒரு 4 சீட்டு, முனிசிபாலிட்டிக்கு 1 சீட்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி புலம்படுத்து வசதியாக இருக்குமா. இதை பார்ப்பார் EVK இளங்கோவன், அப்புறம் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த புரோடியை கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வந்து கத்தி பேராசக்கூடாது. சரி, இது ஒரு செய்தி. அது ஒரு வாரம் நடக்கணுமா இதுவரை சொல்றாங்க. சரி, ரொம்ப ஆசைதான், நியாயம்தான் உனக்கு. அதாவது காவல்துறையில் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த சிவில் வழக்கில் தலையிடக்கூடாது, அது உலகத்துக்கே தெரியும். ஆனால் சில பேராசை பிடித்த காவல்துறை நண்பர்கள் என்ன செய்கிறாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் தரத்தில் இருக்கக்கூடியவங்க என்னது, அந்தந்த ஏரியாவில் உள்ள அந்த நில அபகரிப்பு அந்த கட்ட பஞ்சாயத்தால் இறங்கி இவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பண்ணாங்க. இப்படி ஒரு இதை வந்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் யார் நீலாங்கரை காவல் நிலைய ஆய்வாளர் வந்து என்ன பண்ணார்னாக்கா செயல்பட்டார். யார்? ஆனந்த் பாபுன்னு சொல்லிட்டு ஒரு காவல் அதிகாரி. அவனோடு போய் சப்போர்ட் பண்ண போய் யாருக்கு, அந்த நில அபகரிப்பில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்க தான் பண்ணுவாங்க. பண்ண போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி சிபிஐக்கு வழக்கு மாற்றியாச்சு, கோர்ட்டு வழக்கு மாற்றியாச்சு. இப்போ கமிஷனர் அருண் என்ன பண்ணாரு, அந்த ஆனந்த் பாபு வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காத்திருப்போர் பட்டியலில் வச்சாச்சு. இது தேவையாதுங்கிற இது ஒரு இது. அடுத்தாப்புல வேட்டையன் படம், வேட்டையன் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம், அது அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகும். அதுக்கு இப்போ என்னங்கிறீங்களா, அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு, அதுவும் நல்ல விஷயம். இது அமிதாப் பச்சனு அது மாதிரி உள்ள பெரிய ஆட்கள்லாம் வந்து யார் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து பகத் பாசில், மஞ்சு வாரியார், இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. துஷாரா விஜயனும் பண்ணியிருக்காங்க. இதில் யாருன்னா நம்ம ஜெய்பீம் டைரக்ட் பண்ணார்ல, யார், ஞானவேல், அவர் இயக்கியிருக்கிறாரு. அவரோட பாடல் இன்னைக்கு வெளியாக போகுது, பார்த்து வச்சிங்க. நல்ல நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டா பண்ணிடுங்க. இது ஒரு பக்கம். அடுத்த ரேஷன் கார்டு வந்து 1 லட்சம் ரேஷன் கார்டு புதிதாக கொடுக்க போகிறாங்களாம். ஆமாம், இப்போ ஏற்கனவே என்னாச்சுன்னாக்கா 2,24,13,920 ரேஷன் கார்டு இருக்கிறது. இப்போ 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. வெரிஃபை பண்ணி ஒரு வாரத்தில் இன்னும் விரைவாக எவ்வளோக்கு எர்லியஸ்ட் பாசிபிள் நம்ம கொடுக்கணுமோ அந்த ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, கொடுக்க போகிறாங்க. இப்பொழுது ரேஷன் கார்டு இல்லாதவங்க, புதிதாக கல்யாணமாகி வந்தவர்கள், விவாகரத்து பெற்று தனித்திலே இருப்பவர்கள், பெற்றோரிடம் இணைந்தவர்கள், பெற்றோரிடமிருந்து பிரிந்தவர்கள், தனி குடித்தனம் போனவங்க, அப்புறம் ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க எல்லாம் புது ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுங்க, வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி இருக்கும் வரை டிடிவி தினகரன் சொல்ற, எடப்பாடி வரை அதிமுக ஒன்னே ஆகாதீங்க, ஆகிறதுக்கான வாய்ப்பு எந்த எதிர்காலமும் இல்லை. இவர் தனி எதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் வந்தோடனே சேர்றதான் கொடுத்தாங்க. எதுக்கு? துணை பொதுச் செயலாளராக கொடுத்துட்டு போய் இவர் போய் அதிமுக ஆஃபீஸில் உட்காந்துட்டு எடப்பாடி எல்லாம் வந்து பார்க்கணும், தனக்கு எதில் கைகட்டி நிற்கணும்னு சொன்னார் பாருங்க. எல்லாரும் விட்டு ஓடிவிட்டாங்க. ஏன்னா இவர் போய் உட்காந்து எடப்பாடி பார்க்க வரப்போ அந்த காவல்துறை எல்லாம் வந்து வரும், சிஎம் உடைய புரோட்டோகாலுக்காக வரும். இவர் தனக்கு தான் வந்து அந்த மாதிரி பில்டப் பண்ணார் பாருங்க. இதை புரிஞ்சுட்டு தான் வட்டி விட்டாங்க. விலகி போய் எங்கெங்கே பண்ணிட்டு இன்றைக்கி என்னாச்சுன்னா, அந்த விஷால் இருக்கிறார்ல, அந்த விஷ்ணு, அந்த இவர் இருக்கிறாரு, அந்த இடையில மாட்டி கிடக்கிறார், 5 வழக்கு மாட்டிட்டு கிடக்கிறார்ல, அவர் போய் என்ன பண்ணிருக்கிறாருன்னா
அவர் பேசுறதுல ஒன்றும் பெரிய கைது பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் 5 பிரிவில் வச்சிருக்கிறேன், கைது பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய தப்பு பண்ணலன்னு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறது நியாயம்தான். ஆனால் இவ்வளவு நம்ம சொல்லுவார், சந்தானம் சொல்லுவார்ல, நீ பிரெயின் வாஷ் பண்ணுறது ஓப்பனாக தெரியுது, அது இப்படியாப்பா பண்ணுறது, அதனால ஊரு உலகமே திட்டிகிட்டு இருக்காது, மூட நம்பிக்கை மட்டும் இல்லை, அவர் பிரேமானந்த அந்த பெண் நித்யானந்தா மாதிரி போகணுன்னு ஆசைப்பட்டு பண்ணவர் போய் சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கிறாரு. அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது அவரே புரிஞ்சுக்கிட்டா சரி. அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, அந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்குல்ல, விமான நிலையம் கட்டுவதற்காக தமிழ்நாடு அரசு ரொம்ப டிட்கோ மூலமாக மிகப்பெரிய முயற்சிகள் செய்யும். இந்த முயற்சிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மக்கள் தினம் தினம் போட்டு நேற்று நம்ம சொன்னோம், இது மாதிரி அதோடைய சர்வே பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட சொல்லி கால்ஃபர் பண்ணிட்டாங்க. இதில் என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள், 1000 குடும்பங்களுக்கு 245 ஏக்கர் இடத்துல இவர்களை மீள்குடியை அமைக்கிறதுக்கும் அந்த வீடு கட்டுவதற்கும் வீடு எப்படி எப்படிலாம் கட்டி டிசைன் பண்ணால் அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு உள்ள டாப் 10 நிகழ்ச்சிகள். நம்ம இதே மாதிரி நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கரெக்டாக 6 மணிக்கு கொடுக்குற மாதிரி திட்டமிடுகிறோம். இது மாதிரி நான் பார்த்து செய்வோம், செய்யலாம்ல. வெற்றியின்